மக்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் மரம். இது வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி அங்கே பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் மரங்கள் அதிகமாக வளர்த்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்களா உங்களுக்கு? மரங்கள் வந்து நிறையா வளர்த்துருப்பாங்க. வீட்டை சுற்றி கம்பல்சரி பலாப்பழ மரம் இருக்கும். ப்ளஸ் வந்து மாமரம் இருக்கும். அது இல்லாமல் தென்னை மரம். இது வந்து எல்லார் வீட்லேயும் மெயினாக இருக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப அரிது தான். ஒரு சில வீட்டில் மட்டும்தான் மரம் இருக்காது. மற்ற எல்லார் வீட்லேயும் மரம் இருக்க தான் செய்யும். இங்கே பாருங்க, எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் மரம் வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். வீட்டை சுற்றி எல்லாருமே மரம் வளர்த்துருப்பாங்க. பலாப்பழத்திலே இது ஒரு வகையான பலாப்பழம். நிறைய வகைகள் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு வகையான பலாப்பழம் தான். பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் இப்போ வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது.